அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க் ஆகலை, நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் சென்டரில் கொடுத்துமே அவங்க வந்து ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதில் இருக்கிற டேட்டாஸ் எப்படி ரிகவரி பண்ணுறது, அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொடுத்துமே அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை ரிகவரி பண்ண முடியாது, இல்லை ரிகவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25,000 30,000 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் வந்து ஃபெயிலியரும் ஆகலாம், சக்ஸஸும் ஆகலாம். உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் பண்ணுறீங்க. இதுக்கு நானும் பொறுப்பு இல்லை, நீங்களும் பொறுப்பு இல்லை. என்னன்னா அமௌண்ட் வந்து 25,000 30,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரிகவரி பண்ணுற நிலைமையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே செல்ஃபாகவே வந்து எப்படி ரிகவரி பண்ணுறதுங்கிறது பண்ணலாம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி ரிகவரி பண்ணி தான் வந்து என்னோடய டேட்டாஸை எடுத்தேன். என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கேட்டதுக்கு 25,000 30,000 வரைக்கும் ஆகும் நீங்கள் ரிகவரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமான ஃபோட்டோஸோட பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட்டு கொடுக்குற அளவுக்கு என்னால் முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நானே ஓனாகவே ரிஸ்க் எடுத்து ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து எப்படி சரி பண்ணனேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் இதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஏதாவது சின்னதாக ஒரு ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட சத்தியமாக புரியாது. அதனால் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் கனெக்ட் பண்ணணுன்னே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகுது. நான் வந்து என்னோடய லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கை வந்து எக்ஸ்டர்னல் கேஸ் மூலமாக வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிளிங்க் ஆகுது, பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. நான் வந்து மை கம்ப்யூட்டரில் போயிட்டு மேனேஜில் போயிட்டு அதே போல் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல போய் பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பேட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி வருது. இதை நான் வந்து ஃபார்மேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி எதாவது வருது. ஸோ ஸ்கேன் பண்ணணுன்னா பேடு செக்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வருது. ஸோ வந்து எது பண்ணினாலுமே வந்து பார்த்திங்கன்னா பேட் செக்டார் பேட் டிஸ்க்கு இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து பேட் செக்டார் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒரு சில ஹார்ட் டிஸ்க்கு ஸ்கேன் பண்ணுற டூலை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னாலும் இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா அந்த மாதிரி பேட் டிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சுமே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து பேட் டிஸ்க் வந்துருச்சா வரலையான்ட்டு. ஸோ அந்த பேட் டிஸ்க்கை வந்து ரிப்பேர் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டூல் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டூல் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே 1 by 1 பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு ஒயிட் துணி வந்து போட்டுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு சாலிட் துணி, ப்ளைன் துணி வந்து போட்டுக்கோங்க, ஏதோ ஒரு கலர் இருக்கிற மாதிரி துணி. ஏன்னா வந்து ஸ்க்ரூ வந்து எங்கேயாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு மறுபடியும் போட முடியாது. ஸோ ஃபுல்லாக அடியில் விரிச்சு விட்டுட்டு அப்புறமேட்டு இதை ஒன்று ஒன்றா வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட வாரண்டி வந்து முடிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வாரண்டி இருந்ததுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். வாரண்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சர்வீஸ் சென்டர்லேயும் வந்து ரிகவரி பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வாரண்டி வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு வாரண்டியும் முடிஞ்சிருச்சு, அதே போல் சர்வீஸ் சென்டரும் வந்து அதிக அமௌண்ட்டு கேட்குறதுனால நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் பண்ணுறேன். ஸோ அந்த பெரிய ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. ஸோ கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்க்குக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு கழட்டுறப்ப இந்த டிஸ்க்குக்கு மேலேயே வந்து ஸ்டிக் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டிக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து டிஸ்கையும் திருப்பணும், அதே போல் அந்த ஸ்டிக்கையும் திருப்பணும். ரெண்டையுமே ஒரே ரொட்டேஷனில் திருப்பணும்.
மாற்றி திருப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ ஒரே ரொட்டேஷனில் திருப்பி அந்த ஸ்டிக்கு மேலே படாத மாதிரி, அதாவது அந்த டிஸ்க்கு மேலே அந்த ஸ்டிக்கு படாத மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா அது மேலே படலை. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரே கிளாக் வைஸில் இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி சுற்றுதுன்னு பார்த்துட்டு ஸோ அதை ஒரே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேட் செக்டாரை வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ரீஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வந்து பூட்டபிள் டிவைஸாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ யூஎஸ்பியில் பூட்டபிள் டிவைஸாக வந்து பூட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது போர்ட்டபிள் டிவைஸாக வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த போர்ட்டபிள் டிவைஸ் மூலமாக வந்து பூட் பண்ணுங்கள். பூட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட் செக்டார் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ ரீஸ்கேன் கொடுத்து ஃபிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா பேட் செக்டார் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஒரு 4 to 5 hours பேஸ்டு ஆன் டேட்டாஸை பொறுத்து ஒரு 8 hours கூட டைம் எடுத்துக்கும். ஸோ லேப்டாப்பை சார்ஜ் போட்டு ஒரு முக்கியமான பிளேசஸில் தனியாக வச்சுக்கோங்க, லேப்டாப் ஆஃப் ஆகாத மாதிரி. ஸோ இது பேட் செக்டார் ஃபுல்லாக ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு டே கூட ஆகலாம், இல்லை 2 days கூட ஆகலாம். பேஸ்டு ஆன் டேட்டாவோட பேட் செக்டார் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகமாக கூட டைம் எடுத்துக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் வந்து அந்த ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் பண்ணி நீங்கள் வேணுங்கிற டேட்டாஸ் வந்து உடனே காப்பி பண்ணி வேறு டிஸ்க்கு உடனே மாற்றிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணுற அந்த பேட் செக்டார் வந்து எந்த நேரத்தில் வேணால் மறுபடியும் வந்து உங்களுக்கு பேட் செக்டாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் டேட்டாஸ் எடுக்க முடியாது. ஸோ ரீஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது இருக்கும், ஹோல்டில் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளார நீங்கள் வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பர்சனல் டேட்டாஸ் ஏதாவது இருந்தது, பர்சனல் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தது அதை டிஸ்கில் அப்படின்னா உடனே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறதுக்கான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது ஆன் மார்க்கெட்டில். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேட்டாஸ் உள்ளே இருக்கிறப்ப நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் பார்ட்டிஷன் சாஃப்ட்வேரும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இது சம்மந்தமாக இந்த டவுட் இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி பேட் செக்டார் வந்து ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய டேட்டாஸ் வந்து நான் ரிகவரி பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய பர்சனல் டேட்டாஸ், என்னோடய பையனோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து ரிகவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் வந்து 25,000 கேட்டாங்க. ஸோ நான் வந்து யார்கிட்டையும் போகாமல் நானே வந்து ரெக்கவரி பண்ணேன். ஸோ அந்த ரெக்கவரி மெத்தட் தான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். டவுட் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம். டவுட் இருந்ததுன்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.